ஆரம்பிக்கலாங்களா? பெரியார் என்னது? பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன சமூக நீதி? அந்த சமூகத்துக்கு நீதி. பெரியாரை திட்டுவதன் மூலமாக பெரிய சின்னதாக ஆயிட முடியாது. பெரியாரை எதிர்த்தே அரசியல்வாதி பிரபலமாகலாம். நல்ல பேச கத்துக்கலாம். நீங்க இப்ப எனக்கு பேச வரல நல்லா. இன்னும் நான் பெரியார வாசிக்க என்ன ஆகும்னா நான் நல்லா பேச கத்துக்குவேன். இவன் மூத்திரத்தை குடி. அப்ப கூட உனக்கு புத்தி வரும். நான் பெரியார வாசிக்க என்ன ஆகும்னா நான் நல்லா பேச கத்துக்குவேன். எனக்கு ஒரு நல்ல திராணி வந்துடும். நீங்க கைத்தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஆகும்னா என் நாடி நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் பயங்கரமா பேச ஆரம்பிப்பேன். வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை. எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எப்படி உன்னை உள்ள விட்டாங்க, உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பெரியார் இருந்தார். நான் இல்லைன்னா என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என் மக வெண்டுட்டு போறா, என் மக வெல்லலைன்னா அவ புள்ள வெண்டுட்டு போறான். ஆனால் உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு. எங்க ஐயா சொல்வார்ல தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன். உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவா. விதை நான் போட்டது. இந்த மாதிரி ஆள் தான் நம்ம கேங். கரெக்ட். என்ன இருக்கு? ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன். அங்க போனேன் 10 சீட்டு கை கட்டினேன். இவன் கூப்பிட்டா போனேன். சிங்க இந்த மாதிரி கதையை சொன்னதே இல்லையே. எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேசிருக்கேன்ல, இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச சொல்லுவோம். இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, நான் பொறுமையா பதில் சொல்றல. எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க. நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு பொசுக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. எங்க திமுகவை தூக்கி ஆட்சியில இருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? அங்க ஒண்ணு பேசுறீங்க, இங்க ஒண்ணு பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. புரியல இல்ல, அதான் அரசியல். மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். கருத்தை சொல்வது வருத்தம் அளிக்கிறது. விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயல் அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கிறது. பிசாச விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது. இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. அவர் பேசல, உள்ள அப்பா பேசிருக்காரு. ஐயோ, இவன் வேற. ஒரே வரவெல்லாம் தலைவன் தலைவன் சொல்லிதான் இப்படி போயிடுச்சு நாடு. இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது அத்தனையும் உண்மைங்கிறேன்.